நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமணமான புதிதில் உள்ள வசந்தத்தை மீட்டெடுப்பது எப்படி? என்னங்க அது புதுசா இருக்கா? ஒவ்வொரு திருமணமான தம்பதிகள் அனைவருக்குமே தெரியும், திருமணமான புதிதில் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. அடிக்கடி கட்டி பிடிக்கிறதோ, அடிக்கடி கிச்சன் சைடு வர்றதோ, அதை ஒவ்வொருத்தருமே நினைச்சு பார்த்தா அதனுடைய சந்தோஷம் வேற மாதிரி போகும். அப்படியே பறந்துருவோம், நம்மளை நாமே மறந்துடுவோம். அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் என்பது புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று. அந்த வசந்தத்தை நமது வாழ்க்கையில் நாள் முழுவதும் திரும்ப எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமான புதிய தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக போய்கிட்டு இருக்காங்க. நாட்கள் செல்ல செல்ல அதனுடைய இடைவெளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போய்கிட்டே இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள், வார்த்தைகள், அதனுடைய வேறுபாடு வித்தியாசமா போகும். மனைவி அவங்களுடைய கணவரை எப்பவுமே கணவர் மறக்க மாட்டார். மனைவியுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், கல்யாண நாளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு முக்கியமான நாளாக இருந்தால் கண்டிப்பாக விஷ் பண்ணுவார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு கணவர் நம்ம நினைக்கிறாரா இல்லையா அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு காலையில் வீட்டுக்கார மாட்ட சண்டை போட்டு கணவர் வேலைக்கு போயிட்டார். இந்த அம்மாவுக்கு ஒரே கவலை, இன்னைக்கு நம்மளோட கல்யாண நாள், இன்னைக்கு அவர் விஷ் பண்ணவே இல்லையே. எப்பவுமே வருஷம் வருஷம் விஷ் பண்ணிடுவாரு முத ஆளா. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் மணி 8 மணி ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே அவர் விஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவர் கிளம்பி போயிட்டார், சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டார். ஏன்னா நாட்கள் செல்ல செல்ல இடைவெளி அதிகமாகுது இல்லை. அப்ப இவங்களோட எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு திசையை நோக்கி போகுது. ஸோ இவர் அப்படி இருப்பாரோ, இப்படி இருப்பாரோ, அவன் இப்படி இருப்பானோ அப்படின்னு அவங்க மனசுல வீட்டுக்காரை பத்தி தாறுமாறா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணாம, இன்னைக்கு நம்மளை எப்படி மிஸ் பண்ணாம போறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே சோபாவில் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மணி ஆயிடுச்சு, 7 மணி 8 மணி ஆக போகுது. திங்க் பண்ணிருக்கலே, நம்ம வீட்டுக்காரர் வந்தா நமக்கு பொக்கே எதுவும் வாங்கிட்டு வருவாரா, கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வருவாரா, அவங்க அப்படியே மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் நம்மளுக்கு மிஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல, வீட்டில் உள்ள பெல்லு, காலிங் பெல் டைம் 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 அடிக்குது. கதவை திறந்து பார்த்தா சந்தோஷம், வீட்டுக்காரர் உள்ள வர்றாரு. மழை வேற, நனைஞ்ச முகத்தோட வர்றாரு. இந்த அம்மா தலையை கோரி விடுது, ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப பாசமா இறங்குறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கிட்டு போய் அங்கிட்டு உள்ள பெட்ரூம்ல வச்சுட்டாங்க. அது பிறகு கூட்டி போய் இவங்களை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அது உண்மையா பொய்யானே தெரியாது. பொருளை கொடுத்த வாக்குல மெத்தையில உட்காந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா பேசுறாங்க. அப்படியே கொஞ்சம் வார்த்தைகள்லாம் ரொம்ப அன்பா பேசிக்கிறாங்க. காலையில் நடந்த சண்டைகளை நினைச்சு நினைச்சு ஒண்ணுன்னா ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கையில ரொம்ப நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இன்னொருக்கா காலிங் பெல் டெங் டெங் அடிக்குது. காலிங் பெல் இல்ல, பார்த்தா அவங்க போன் அடிக்குது. எடுத்து பேசுறாங்க. ஹலோ அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேருந்து சாரி மேடம், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எதிர்மொழியிலேருந்து குரல். என்னன்னு கேட்கல, உங்கள் வீட்டுக்காரு எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, சாரி மேடம் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு அப்படியே மயக்கமாயிருச்சு. ஒரு மாதிரி பயம் பதட்டம் ஒட்டிக்கிட்டு திரும்பி இங்கே வந்து பார்க்குறாங்க. மெத்தையில் ஆளை காணும். ஆகா, ஒருவேளை இது பேயா இருக்குமோ, இது அப்படியே இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்காரர் பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்றாரு. ஏ ராசாத்தி இந்தா அப்படின்னு சொல்லி கிஃப்டை கொடுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட காலையில போயிட பஸ்ஸு
காணாமல் போயிடுச்சு, நல்ல ஏடிஎம் கார்டு மட்டும் நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம பார்க்குறது நெசமா பொய்யா, நெசமா உண்மையை கிள்ளி பார்க்குறாங்க, உண்மையிலுமே வீட்டுக்காரர் தான். இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் நம் சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும். இருக்கிற நேரங்களில் அன்பான வார்த்தைகளை பேசுங்க. அன்பான நேரத்தை வாழ்க்கை துணையோட கண்டிப்பாக செலவிடுங்க. திருமணம் ஆன புதிதில் எவ்வாறு சந்தோஷமாக, எவ்வாறு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நிமிடங்களையும் சந்தோஷமாக அனுபவித்து இருந்தீர்களோ, வாழ்க்கை முழுவதும் அதுபோல் வாழ்க்கை துணையை நேசியுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக மாறும். நமது வசந்த காலத்தை, திருமணமான புதிய வசந்த காலத்தை எப்பொழுதுமே நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நிமிடமே வாழ்க்கை துணையோடு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்லா பேசுங்க, நல்லா சிரிங்க. இதை செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம திருமணமான புதிதில் எப்படி இருந்தோமோ அந்த சந்தோஷத்தை விட, அந்த வசந்த காலத்தை விட நாம் இன்னும் புது வசந்த காலத்தை நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக அனுபவிக்கலாம். அது ஒரு அருமையான வாய்ப்பு. அதை விட்டுட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு புலம்புறது வேலையே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.